இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம், அதில் 38 42 முடிய. இந்த நற்செய்தி பகுதியில் நாம் பார்ப்பது மார்த்தா மரியா அவர்களுடைய வீட்டிற்கு அன்போடு அழைக்கப்படுகிறார் நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கே மரியா இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு மனமுவந்து செவி சாய்க்கிறார். மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று இயேசு அறிவிக்கிறார். இன்றைக்கு புனித ஜெபமாலை அன்னை திருவிழா. அன்பானவர்களே, ஒரு சிறிய ஓரமாக ஒரு பார்வை நமக்கு வேண்டும். ஜெபமாலை அன்னை திருவிழாவில் அன்னை மரியா நாம் அவருடைய மகனிடம் திரும்பி செல்ல வேண்டும். மனம் திருந்தி இயேசுவிடம் செல்ல வேண்டும். நம்முடைய பாவங்களை விட்டொழித்து விட்டு அவருடைய மகன் நம் மீட்பர் இயேசுவை தேடி செல்ல வேண்டும். அதுதான் காட்சி கொடுக்கின்ற இடங்களெல்லாம் அன்னை மரியா நமக்கு சொல்லி கொடுக்கின்ற அற்புதமான பாடம். அப்படி காட்சி கொடுக்கும் பொழுதுதான் பாத்திமா நகரிலே அன்னை மரியா அந்த 3 சிறுவர்களுக்கு ஜெபமாலை ஜெபித்து கொண்டு இருக்கிற அன்னையாக காட்சிப்படுகிறார். ஜெபமாலை ஜெபிக்க தூண்டுகிறார். உனக்கு தலைவலின்னா ஒரு டிஸ்பென்சரிக்கு போய், ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போய் தலைவலின்னு சொல்லி அவன் பேராசிட்டமல் மாத்திரை எடுத்துக்க, இந்த மெட்டாசின் மாத்திரை எடுத்துக்கன்னா அவன் ஒரு கொங்கான் சொல்லுவான், நீ அதை ஏற்றுக்குவ, நீ போவ. ஆனால் அப்படியே ரொம்ப பக்தியாக நீ மாலை போட்டுக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போகிற, மாலை போட்டுக்கிட்டு எப்பொழுதும் சுற்றுற. ஆனால் அன்னை மரியா சொன்ன ஜெபமாலை நீ சொல்ல மாட்ட. இது 1. 2, ஜெபமாலை சொல்கிறாங்க, நிறையா பேர் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை கூட சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவினுடைய பிறப்பை தியானிப்போமாக என்று சொல்லிவிட்டு விண்ணகத்தில் உள்ள எங்கள் தந்தையே ஜெபத்தையும், அன்னை மரியாவை புகழ்ந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற ஜெபத்தையும் அடி நொறுக்கி தள்ளுறாங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி போகிறாங்க. தியானிக்கிறோமா? தியானிச்சு தானே அதனுடைய பலன்களை நாம் எடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அன்னை மரியா இந்த ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் இது மரியா டிவோஷன் அல்ல. இட் இஸ் நாட் அ டிவோஷன் டு அவர் லேடி, இட் இஸ் அ டிவோஷன் டு அவர் லார்ட் ஜீசஸ். ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பின் அறிவிப்பிலிருந்து தொடங்கி இயேசுவினுடைய பிறப்பு, அதை தொடர்ந்து காணிக்கை ஒப்பு கொடுப்பது, அதை தொடர்ந்து காணாமல் போனது, இயேசுனுடைய திருமுழுக்கு, இறையரசை அறிவிப்பது, காணா ஒரு திருமண நிகழ்ச்சி, எல்லாம் அப்படியே போகும். எல்லாமே இயேசுனுடைய மீட்பின் வரலாறு. அந்த வரலாற்றில் முதன்மையாக நின்ற அன்னை மரியாவை ஆண்டவர் மகிமைப்படுத்துகின்ற விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்ற இந்த மீட்பின் வரலாறு தான் சொல்லப்படுகிறது. இயேசுனுடைய மீட்பின் வரலாற்றை தியானிக்க நமக்கு மீட்பு. அந்த அந்த முறைகள் ஏன் நம்ம உள்ளத்துல நுழையல? ஏன் தியானிக்கிற அந்த அறிவு நம்மகிட்ட வரல? தியானித்தால் முழு பலனை அனுபவிக்கிறோம். தியானித்தால் நாம் மனம் திரும்புவதற்கு நமக்கு சுலபமாக இந்த தசை இடம் கொடுக்கிறது, இந்த மனம் இடம் கொடுக்கிறது. தியானித்தால் இயேசுவோடு நாம் பயணிக்கிறோம். நல்ல பங்கை தெரிந்து கொண்டோம். ஏனென்றால் இயேசுவோடு இருக்கிறோம். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அன்னை மரியா வழியாக அற்புதமான இந்த ஜெப வழிமுறையை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். இதன் வழியாக உம்மோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய மீட்பின் வரலாற்றை எங்களுடைய மீட்புக்கு பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். ஆண்டவரே, கற்று தேர்ந்தவர்களாக, சீடர்கள் சீடத்திகளாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.